ஹலோ மக்களே வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் பிரியதர்ஷினி ஃப்ரம் டாக்டர் ஸ்பீடி யூடியூப் சேனல். இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் டென்டிஸ்ட்னு. இதுதான் என்னோட கிளினிக். இந்த கிளினிக்ல தான் என்னோட டெய்லி ரொட்டீனை நான் ஆரம்பிப்பேன். இனிமேல் வர வீடியோஸ்ல நீங்க ஆஸ் அ டென்டிஸ்டா நான் என்னலாம் ஒர்க் பண்றேன், எனக்கு என்ன மாதிரியான ஃப்ரீ டைம் கிடைக்குது, அப்படி கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல நான் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேங்கிறது தான் வரப்போற அப்கமிங் வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஒரு 10:30க்கு கிளினிக் வந்திருப்பேன். கிளினிக் வந்ததுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1:00 வரைக்குமே பேஷண்ட் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். அப்படியே 1:00 வரைக்கும் டைம் போயிடுச்சு. எனக்கு இந்த டைம்ல தான் படிக்கணுங்கிற மாதிரி டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எப்போ பேஷண்ட்ஸ் வருவாங்கன்னு என்னால கரெக்ட்டா சொல்ல முடியாது. அப்படி பேஷண்ட்ஸ் வரும்போது நான் படிச்சுட்டு இருந்து மறுபடியும் பேஷண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஒரு 1/2 மேல டைம் ஆயிடும். மறுபடியும் அதே இடத்துல இருந்து என்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே என்னோட பிரிப்பரேஷன் வந்து ஒரு மாரி ஸ்ட்ரகிள்லே போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எல்லா டைமும் அது ஃபெயிலியர் தான் ஆயிட்டு இருக்கு. அப்கமிங் வர டிஎன்பிஎஸ்சி 2026 குரூப் 1 வந்து நான் எழுதலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட புக் எடுத்தே ஒரு 6 மந்த் மேல ஆகுது. இனிமேல் தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற டார்கெட்டே. அதுக்கான விதை தான் வந்து இந்த யூடியூப் சேனல். ஒரு கன்டென்ட் மாரி கிரியேட் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் என்ன படிச்சேன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான். பாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. டே 1 ஆஃப் மை பிரிப்பரேஷன். இது ஒரு 70 டேஸ் சேலஞ்ச் தான். மே 24 வரைக்கும் படிக்கணுங்கிறது தான் நான் ஒரு எய்மா வச்சிருக்கேன். அது என்ன மே 24ன்னு நீங்க கேட்கலாம். ஒரு 3 மந்த்துக்குள்ள சிலபஸ வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப என்னோட டார்கெட். மே 24க்கு அப்புறம் 26 பக்கம் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டு டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 3:00 மேல தான். அதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தா, ஏபிசிடி கூட தெரியாத மாரி இருந்தது எனக்கு. மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஆனா வேற வழி இல்லையா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்னாவே அப்படிதான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி எதுவா இருந்தாலும் கேப் விட்டுட்டோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல என்னென்ன ஆக்ட் வருது, என்ன ரெகுலேஷன்ஸ் வருது, கம்பெனி நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான ஆக்ட்ஸ் வந்தது, டைரக்டா பிரிட்டிஷ் வந்து நம்மள ரூல் பண்ணும்போது, பிரிட்டிஷ் கிரவுன் வந்து நம்மள ரூல் பண்ணும்போது என்ன மாதிரியான ஆக்ட் வந்ததுங்கிறத தான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல படிப்போம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அத நம்ம 2ஆ பிரிச்சிடலாம். ஒண்ணு கம்பெனி ரூல் அண்ட் தென் கிரவுன் ரூல் அப்படின்னு. கம்பெனி ரூல்ல தான் நம்மளுக்கு இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட் இண்டியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். கிரவுன் ரூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம் டைரக்டா பிரிட்டிஷே நம்மள ஆள ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்ட் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா 99 மிண்டோ மார்லி ஆக்ட், அப்புறம் 1935 மான்டெக் சென்ஸ்ஃபோர்ட் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஆக்ட் எல்லாம் கிரவுன் ரூல்ல ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்தது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பெரும்பாலான பகுதிகள் எல்லாமே 1935ல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1935ல இருந்து தான் எடுத்திருப்போம் அப்படின்னு நம்ம பாலிட்டி சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது படிச்சிருப்போம். அதுதான் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் படிக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் குடுத்து ஒரு கிளாஸ் மாரி எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட 70 டேஸ் பிளான்ல நீங்களும் ஜாயின் ஆயிக்கோங்க. நம்ம ஒண்ணா சேர்ந்து படிக்கலாம். 70 டேஸ்ல கோர் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். கோர் சப்ஜெக்ட்ட விட்டுட்டோம் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. அதெல்லாம் தாண்டி நான் முதல்வனோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கும் நான் படிக்கலாம்னு இருக்கேன். அ அதுக்காக தான் நான் மே 24 வரைக்கும் என்னோட ஷெட்யூல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள முடிக்கணுங்கிற அர்ஜ் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தான். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் யுபிஎஸ்சி அண்ட் குரூப் 1 படிக்கிறீங்களோ, நீங்க எல்லாரும் இந்த நான் முதல்வனோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5:00 மேல எனக்கு பேஷண்ட்ஸ் யாருமே வரல. பேஷண்ட் யாராவது வந்திருந்தா, கண்டிப்பா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட இன்னைக்கு என்னால முடிச்சிருக்க முடியாது. ஒரு 2 ஹார்ஸ் படிக்கணும். 2 ஹார்ஸ்க்குள்ள நோட்ஸ் எடுத்து முடிக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஆல்ரெடி லக்ஷ்மிகாந்தோட புக்க நான் படிச்சதுனால, நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கங்க ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன். நிறைய எழுதியிருப்பேன். அதனால நோட்ஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஒரு 1 1/2 ஹார்ஸ்க்குள்ள இந்த நோட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி பார்த்து டோட்டலா ஒரு 2 ஹார்ஸ் ஆச்சு நான் நோட்ஸ் எடுத்து முடிக்க. நாளைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிட்டி தான் மறுபடியும் ஆரம்பிக்கணும். இந்த மேஜர் கமிட்டி பத்தி, பிரியாம்பிள் பத்தி, அடிப்படை உரிமைகள், கடமைகள் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோல படிச்சு நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன். என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸையும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. நாம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான காம்படிட்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க. நாம ரொம்ப ஸ்லோவா படிச்சுட்டு, நம்ம படிச்சதெல்லாம் போதும்னு நம்மள நாமளே யோசிச்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ஒரு 5 to 6 ஹார்ஸ் ஆவது படிங்க. என்னால கண்டிப்பா 5 to 6 ஹார்ஸ் படிக்க முடியறதில்ல. ஆனா இதுக்கப்புறம் என்னோட ஷெட்யூல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே என்னோட ஷெட்யூல ரொம்ப ஃப்ளெக்சிபிளா தான் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு பேஷண்ட்ஸ் வரதுனால பேஷண்ட் எப்பலாம் வராங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஷெட்யூல டைட்டா போட்டுட்டேன்னா, அத முடிக்க முடியலன்னு நினைச்சு அதுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்ணணுங்கிறதுக்காக தான் நானு ஷெட்யூல ஃப்ரீயா போட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. கண்டிப்பா நான் என்னோட டெய்லி ஷெட்யூல் என்னங்கிறத உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களும் என் கூட சேர்ந்து படிங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து முடிய போகுது. என்னோட கிளினிக் நான் ஒரு 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். 8:30 வரைக்கும் நான் கிளினிக்ல தான் படிப்பேன். வீட்டுக்கு போயிட்டு மேக்ஸிமம் நான் படிக்கிறதுங்கிறது ரேர் தான். படிச்சு முடிச்சாச்சு.
க்ளோஸ் பண்ற டைமும் வந்தாச்சு. நம்ம கடைய சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். நாளைக்கு பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோவோட. டாடா, பாய் பாய்.